குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெர்மனி இந்த போஸ்ட் வார், அதாவது போருக்கு பின்பு ஜெர்மனி அப்படின்னு சொல்லி நம்ம டைட்டில் பார்க்குறோம். ஃப்ரம் 1918 டு 1991 ஜெர்மனி வாஸ் ஏ ரிபப்ளிக். 1918 1993 இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு நாடாக இருக்குது. The factors which led to the eventual triumph of fascism in Germany were many. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அங்கே ஜெர்மனியில் வந்து பார்த்தோன்னா பல காரணங்கள் உடைய நிகழ்வுகள் வந்து பார்த்தோன்னா ஜெர்மனியில் வந்து அங்கே பாசிசம் வந்து பார்த்தோன்னா வளர்வதற்கு ஒரு ஜெர்மனியில் பாசிசனுடைய ஒரு தாக்கம் வந்து உருவாகுது. Between 1871 and 1914, Germany had risen to dire heights of economic, political and cultural accomplishments. Germany's universities, its science, philosophy and music were known all over the world. 1871 1914 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி, அரசியல், கலாச்சாரம் விஷயங்கள் அந்த சரி. அதேமாரி ஜெர்மனியினுடைய பல்கலைக்கழகங்களில் வந்து அறிவியல், அதேமாரி பிலாசபி, தத்துவியல், இசை போன்று உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா ஜெர்மனி ஒரு வளர்ச்சி பெற்றிருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி ஹேடு சர்பேஸ்டு ஈவன் பிரிட்டன் அண்ட் த யூஎஸ் இன் செவரல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கா, பிரிட்டனுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ்டு, அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல துறைகளில் வந்து பார்த்தோன்னா தொழிற்சாலை துறைகளில் வந்து உற்பத்தி செய்கிறது வந்து ஜெர்மனி எங்களுக்கு போட்டியாக செஞ்சுட்டு வந்தாங்க. ஜெர்மனி டிஃபீட் அண்டு ஹியூமிலியேஷன் அட் த எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் காஸ்டு எ டீப் ஷாக் டு த ஆஃப் ஜெர்மன் பீப்புள். ஜெர்மன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த முதல் உலகப் போரில் தோல்வி அடைந்தது ஜெர்மனிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து ஒரு அதிர்ச்சி வந்து ஒரு ஆழமான ஒரு அதிர்ச்சி வந்து உருவாகுது. த கிரேட் டிப்ரெஷன் ஃபர்தர் டிஃபெண்டட் தர் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்டு ப்ரொம்பட்டட் தெம் டு டர்ன் அகெயின்ஸ்ட் த ரிபப்ளிக் கவர்மெண்ட். முதல் உலகப் போர் பின்னாடி பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. அதனால் வந்து பார்த்தோன்னா மேலும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா, அதாவது அங்கே ஜெர்மனியில் தான் குடியரசு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மக்களுடைய ஒரு எதிர்ப்பு, ஒரு வெறுப்புணர்வு வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு திரும்புது. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது எவால்யூஷன் ஆஃப் ஜெர்மன் பாசிசம்னு சொல்லி பார்க்குறோம். ஜெர்மனியில் வந்து பார்த்தோன்னா பாசிசம் வந்து பார்த்தோன்னா உருவாதல் அல்லது அதனுடைய மதிப்பீடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். The origin of German fascism goes back to 1919 when a group of 7 men meet in Munich and founded the National Socialist German Workers' Party. 7 பேர் வந்து கொண்ட ஒரு குழுவானது வந்து பார்த்தோன்னா மியூனிச் அப்படிங்கிற இடத்துல வந்து 1919 வந்து அங்கே வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வந்து மீட் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து பார்த்தோன்னா தேசிய சோஷலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டி வந்து பார்த்தோன்னா உருவாக்கப்படுகிறது. தேசிய வந்து பார்த்தோன்னா சோஷலிஸ்ட்டு ஜெர்மனிய தொழிலாளர் கட்சி அப்படின்னு சொல்லி உருவாகுது. அதுதான் வந்து பார்த்தோன்னா அப்ரிவேட்டட், அதுதான் பின்னாளியில் என்ன ஆகுதுன்னா நாசி கட்சியாக உருவாகுது. பின்னாளியில் வந்து பார்த்தோன்னா மாற்றப்படுகிறது. ஒன் ஆஃப் தெம் வாஸ் அடாப்ட் ஹிட்லர். அதில் ஒரு குறிப்பிடத்தக்கவர் தான் அவர் வந்து பார்த்தோன்னா அடாப்ட் ஹிட்லர். டியூரிங் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு ஹி சர்வ்டு இன் த பாவரியன் ஆர்மி. இவர் வந்து பார்த்தோன்னா முதல் உலகப் போரில் வந்து பார்த்தோன்னா பாவரியன் ஆர்மி படை பிரிவில் வந்து சேவை புரிஞ்சிருக்காரு ஒரு சோல்ஜர்ஸாக. ஏ கிஃப்டட் ஸ்பீக்கர். இவருக்கு வந்து மிக சிறப்பான ஒரு அதாவது ஒரு வரம் பாட்டமாக ஒரு மிகப்பெரிய இதுதான். அவர் வந்து மிக சிறந்த ஒரு பேச்சாளர். ஹி குட் விப் அப் த பேஷன் ஆஃப் த ஆடியன்ஸ். மக்களை வந்து பார்த்தோன்னா அவருடைய பேச்சாற்றல் மூலமாக மக்கள் வந்து ஒரு கவர்றது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். இன் 1923 ஹிட்லர் அட்டம்ப்டட் டு கேப்சர் பவர் இன் பவாரியா. 1923 ஹிட்லர் வந்து முயற்சி பண்ணுறாரு பவாரியாவுடைய அதிகாரத்தை வந்து கைப்பற்றுவதற்கு. ஹிஸ் லான்ச் ஆஃப் த நேஷனல் ரெவல்யூஷன் ஆன் த அவுட்ஸ்கிரிட்ஸ் ஆஃப் மியூனிச் லேண்டட் ஹிம் இன் பிரிசன். ஸோ அதில் வந்து தேசிய ஒரு புரட்சியில் வந்து ஈடுபட்டதாக அவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாருன்னா அவர் சிறையில் வந்து அடைக்கப்படுறாரு. டியூரிங் ஹிஸ் டைம் இன் பிரிசன் ரோட் மெயின் காம்ப் மை ஸ்ட்ரகிள். ஸோ அவர்
அந்த இடைப்பட்ட காலத்தில் சிறையில் இருந்து இடைப்பட்ட காலத்தில் ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல் தான் வந்து மெயின் காம் சொல்கிறாங்க, அதாவது எனது போராட்டம்னு சொல்லி. அண்ட் ஆட்டோபயோகிராபிக்கல் புக்கு கண்டெய்னிங் இஸ் பொலிட்டிக்கல் ஐடியாஸ். ஸோ அவருடைய சுயசரிதை எழுதும்போது அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து அரசியல் சிந்தனையும் உருவாகுது. இந்த பிரசிடென்டல் எலெக்ஷன் ஆஃப் 1932 த கம்யூனிஸ்ட் பார்ட்டி போலடு அபவுட் 6 lakh votes. 6 lakh votes. Alarmed capitalists and property owners titled to were supporting fascism. Hitler exploited his opportunity to usurp powers. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 1932 பொதுவுடைமை கட்சி அப்படிங்கிறது வந்து ஜெர்மனியில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்து அவங்க பெறுறாங்க. சரி, அவங்க வந்து 60 லட்சம் ஓட்டு பக்கமாக பெறுறாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா அந்த பொதுவுடைமை கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் வந்து இப்போ ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல், ஒரு எச்சரிக்கையாக வந்து பார்த்தோன்னா முதலாளித்துவவாதிகளுக்கு, கேபிட்டலிஸ்ட்டுக்கு, சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய ஓனர்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு அவங்க வந்தாங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பொதுவுடைமை கட்சியில் வந்து இவங்க முதலாளித்துவ நாடுகளில் முதலாளித்துவ முறையில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண முடியாது, கேபிட்டலிஸ்ட்டு முதலீட்டாளர்களாக வந்து அவங்களுக்கு தனி சொத்துக்கள் வச்சுக்க முடியாது பொதுவுடைமை இதில் வந்து கொள்கையில். இப்போ சீனா போன்ற நாடுகள்லாம் அப்படி தான் அதிக அளவில் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து நிலப்பரப்போ இதெல்லாம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கு ஆதரவு வழங்குறாங்கன்னா ஹிட்லர்னுடைய பாசிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆதரவு வழங்குறாங்க. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா எல்லாமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சுரண்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஆதரவு வழங்கப்படுகிறது. இது வந்து ஒரு அபகரித்தல் க்காக அவங்க வந்து பார்த்தோன்னா முதலாளித்துவம், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்தால் எல்லாமே நிலங்கள் நம்மளுக்கு வந்து அந்த கேபிட்டலிஸ்ட் முதலீட்டாளர்களுடைய இது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பிடுங்கிடுவாங்கன்னு சொல்லி அதனுடைய முதலாளிகள் வந்து பார்த்தோன்னா ஹிட்லருக்கு ஆதரவு வழங்குறாங்க. அடுத்து நான் பார்க்குற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லி போகிறோம். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டினா சமூக வந்து பார்த்தோன்னா மக்களாட்சி கட்சின்னு சொல்லக்கூடியது. வாஸ் ஃபவுண்டட் ஆஸ் த ஜெனரல் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் ஆன் 23 May 1863 இன் லெய்பிசிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா 1863 வந்து பார்த்தோன்னா மே 23 வந்து பார்த்தோன்னா இந்த கட்சியானது உருவாக்கப்படுகிறது. ஃபவுண்டர் வாஸ் த பெர்டினண்ட் லெசல். இதனுடைய தோற்றுவிப்பாளர் யார் அப்படின்னா இந்த பார்ட்டியினுடைய தோற்றுவிப்பாளர் பெர்டினண்ட் லெசல். ஜெர்மன் எலிட்ஸ் ஆஃப் த லேட் 19th century considered the very extents of the socialist party a threat to the security and stability of the newly unified rich. And so Bismarck outlived this party from 1878 to 1890. ஸோ இந்த கட்சியானது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு சமூக பாதுகாப்புக்கு மற்றும் வந்து பார்த்தோன்னா நிலைத்தன்மைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அதேமாதிரி ஒற்றுமைக்கு, அதாவது பாராளுமன்றத்தினுடைய புதிய கட்சியினுடைய வருகையினுடைய ஒற்றுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறது காரணத்தினால வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்மார்க் வந்து இந்த கட்சி வந்து 1870 1890 வந்து பார்த்தோன்னா தடை செய்து வைக்கிறாரு. However, in 1945 with the fall of Hitler, the Social Democratic Party was revived. இருந்த போதிலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 1945 பின்பு, அதாவது ஹிட்லர் வீழ்ச்சிக்கு பின்பு இந்த சமூக மக்களாட்சி கட்சியானது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து தோற்றுவிக்கப்படுகிறது, உருவாகுது. இட் வாஸ் த ஒன்லி சர்வைங் பார்ட்டி ஃப்ரம் த வெய்மர் பீரியட் வித் ரெக்கார்ட் ஆஃப் த ஆப்போசிஷன் ஆஃப் டு ஹிட்லர். ஸோ இந்த ஒரு கட்சி தான் வந்து பார்த்தோன்னா வெய்மர் வந்து பாராளுமன்றத்தினுடைய காலத்திலிருந்து வந்து பார்த்தோன்னா நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஹிட்லருக்கு எதிரான ஒரு கட்சியாகவும் இது வந்து பதிவு செய்யப்படுகிறது. இது ஒரு எதிர்கட்சியாகவும் ஹிட்லருக்கு எதிராகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆரம்பத்திலேருந்து இருந்த ஒரே கட்சி இதுதான்.